இந்த காவலர்கள் தடியடி நடத்தினார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் கட்சி தலைவர் வந்து ஒரு 6 o'clock போல தான் மூவ் ஆகி டுவர்ட்ஸ் அந்த லொகேஷனுக்கு வர்றாரு. ஸோ அவர் வரும்போது ஏற்கனவே இங்கே க்ரௌட் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவர் கூட அந்த க்ரௌடும் சேர்ந்து வருது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரதுக்கு அப்புறம் மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்கனால மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. வெஹிக்கிள் மூவ் ஆகணும். ஸோ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா க்ரௌடை வந்து கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு ஸோ இந்த வண்டி மூவ் ஆகணும். ஏன்னா வண்டி ஸ்டக் ஆயிடுச்சுன்ற வண்டி மூவ் ஆக விலக்கி விடுறாங்க. ஐ திங்க் ஏடிஜி கேன் கிளாரிஃபை. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. பின்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்துல தான் எல்லாருமே இருக்கு. பப்ளிக் ஹாஸ்பிட்டல் சுற்றி நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு, சைடில் அந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஏற்றுக்கல. என்ன ஃபர்தரா முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து அந்த க்ரௌட் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ள கொண்டு போறாங்க. அதான் நடந்தது. அதை ப்ளே பண்ணு. இந்த ஸ்பாட் என்னால வந்திருக்க முடியுமான்னு தெரியும். Once again, thank you.